ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பும். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் பிக்கப் பண்ணோம். அவங்க எங்கள் வெயிட் பண்ணிக்கிறாங்க. எங்கே போகிறோன்னா, என் கூட ஒரு 1 மந்த் ஒரு அண்ணன் பே பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஊருக்கு போயிட்டு இப்போ வந்தாங்க. முடியும் வந்துட்டு திரும்பி ஒர்க் பண்ண வருவோம் பார்த்தா அவர் ஊருக்கு திரும்பி கிளம்புறாமா கட்டாயம் அப்படின்னு சொன்னார். சரி நம்ம வாங்க, ஏன்னா திடீர்னு வந்து கிளம்பிங்க, ஒரு நாள் 2 நாள் பே பண்ணிருக்கேன். இல்லடா தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறா, வீட்டுக்கு நான் போகணுன்னாரு. நான் இப்போ நான் இங்கே வந்து கேட்டேன், என்னோட லைஃப் வந்து மாட்டிப்பா, அதை ஓட்டுன்னு வாங்கலாம் ஒன்று அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஊருக்கு கிளம்புறாரு. அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அந்த பட்ஜெட் பண்ணிவிட்டு அப்படி ஊருக்கு கிளம்புனாரு. சரி நம்மளும் வீட்டில் சும்மா தான் இருக்கும், அப்படி கிளம்ப நான் கிளம்பிட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணிட்டு அடுத்த நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. எனக்கு குண்டத்தூள் நான் இருக்கல, குண்டத்தூள் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிக்கும். அவளை என்னை பார்த்ததில்ல, நான் அவளை 24 டைம் பார்த்துருக்கேன். கேஸ்லாம் கேஸ்லாம் இருக்கணும், ஆனால் இப்போ வேணாம்டா அது இப்போ ஒரு போகத்து போயிட்டு இருக்கோம். நம்ம அதை ஃபஸ்ட்டு அந்த போகத்து இன்னும் நல்லா பெட்டராக ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம். இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பைக்கில் விளாக் பண்ணிட்டு பார்த்துட்டு ரொம்ப பண்ண நான் பார்க்கும்போது பசங்க பார்த்து போகிறேன். கேமரா மாற்றின பார்த்து இன்னும் எங்கள் அண்ணன் வரமாட்டாரு. டைம் வச்சுக்கிட்டேன்னு டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. நான் நைட்டு ஒர்க்கு பண்ணேன். இருங்க, அவர் வந்த அப்புறம் நான் ஹலோ என்ன இருக்கீங்க? நான் இங்கே லலிதா ஜுவல்லரி இருக்குது, அதுக்கு ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் சரி ஓகே, நான் அப்படியே பார்த்துட்டு போகிறேன். ஓகே கைஸ், அண்ணன் அதை லேட்டாகுமா? அவங்க முன்னாடியே நான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டாங்களா? நம்ம அப்படியே கிளம்புவோம். போல்ட்டை வந்து ஒரு சின்ன அடிக்காதுங்க. அவர் பார்க்க கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா இருக்கா, நான் தண்ணி போட்டுக்காக தெரியல. அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு வாங்கிட்டு. இப்போ நான் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோமா, நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல இடம், ஒரு கோயில், பார்க்கு, அப்புறம் மால்ஸும் நம்ம நிறையா இருக்குது. அதெல்லாம் எல்லாமே சுற்றி பார்த்து நம்ம போவோன்னு நான் இந்த டைமில் ஒரு டக்குனு ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம செல்லு மொபைல் எடுத்துக்கொண்டு டச் பண்ணி நம்ம எங்கே போகலான்னு முடிவு எடுத்தேன். இப்போ பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருக்குது, அப்படியே இங்கே லலிதா ஜுவல்லரி இருக்குது. நம்ம இப்போலாம் இங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போகும்போது இங்கே போய்க்கிறேன். அதுமாதிரி இப்போ நம்ம ஏர்போர்ட் போகிறோங்க. இப்போ ஏர்போர்ட்டில் என்னடாங்கன்னா நாங்கள் ஹேரோப்பு மால் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு நான் லாக் பண்ணுறேங்க. இந்த டிராஃபிக் ஓவர் ஆகிட்டு நான் பஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏர்போர்ட் சைடு வந்துட்டோம். நம்ம இது வந்து அந்த ஏர்போர்ட் உள்ளே போகிற லைனு, நம்ம ஏரோப்பு லைன் வந்து நம்ம அங்கே நம்ம இங்கே ஏர்போர்ட்டை வெளியே வந்தாங்கன்னு போய் காராக இருக்குங்க. கார் வாங்க ஆசை இருக்குல்ல, அது இருந்து தான் நம்ம தூண்டிடுறாங்க. வெளியில் அத்தனை காசு கொடுக்குறோம். நம்மளும் ஒரு கார் வாங்கி நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாட்டணும். நம்ம எங்கே போனால் அங்கே போய் நிப்பாட்டணும் காரை. சண்டை கொடுத்துட்டாங்க. இங்கே ஊரில் வேலையே இல்லை, நான் கண்டுக்கவே மாட்டேங்க. சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. நம்ம என் பிரச்சனை எனக்குள்ளே வர முடியும், நான் எவனையும் கண்டுக்க மாட்டேன். அது வரைக்கும் நம்ம திடீர் ஜாலியாக சொல்லலாம். இது ஒரு ஷார்ட் கட்டுங்க, உள்ளே ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு வரேன். ஆம்புலன்ஸ் இது போய் ட்ரை பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் மெட்ரோ சொன்னால் ஞாபகம் இருக்குது. இந்த மெட்ரோவில் போய் ஒரு நாளைக்கு வீடியோ போயிருக்கேன். ரொம்ப நாள் மெட்ரோவில் போயிருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரி கொஞ்சமாக உள்ளே போவோம். நாங்கள் மெட்ரோ போயிருக்கோம். அவ்வளோங்க, ஏரோப்போ வந்தாச்சு. உள்ள என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல, பார்க்கிங் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல, அதை போய் கேட்கணும். சண்டில் பொண்டிகளுக்காக உள்ளே பூண்டு போவோம். ஆஃபீஸில் பூண்டு போவோம். அதெல்லாம் வந்துட்டோம். இங்கே போலீஸ் இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் உள்ளே போகணும்.
உள்ளே வந்துட்டோம். ஏரோபுக்குள்ள சூப்பராக இருக்குங்க. இல்லை உள்ளே வந்தோடனே நம்ம ஏதோ ஃபாரினுக்குள்ளே நம்ம ரைட் போகணும்ல அது மாதிரி இருக்குங்களா. அவங்களுக்கு கேட்போம், அண்ணா அண்ணா ஏரோ புக்கு பார்க்கிங் இங்கே இதே போகலாமா? இதே போகல. நான் வரமா கட்டணுமா? நான் பில்லு போயிட்டு வரமா கட்டணுமா? அண்ணா பைக் பார்க்கிங் அண்ணா, பைக் பார்க்கிங் இல்லையா? ஓகே. அக்கா அக்கா பைக் பார்க்கிங் எங்கே? எங்கே? ரைட்லையா? தேங்க்ஸ்ண்ணா. நான் அண்ணாண்ட கேட்டேன், ரைட். நான் அக்கா கேட்டேன், அவங்களுக்கு தெரியலையாம்மா ரைட்டில் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். தேங்க்ஸ்ண்ணா. அவருக்கு கேட்கவே இல்லை, அவர் சொல்லிட்டாரு மேலே இருக்கிறா தம்பி. நல்லா இருக்கா? மேலையா? இன்னும் மேலே போடுங்க. நம்மளாம் டிஆர் வேலண்ட மோஸ்ட்லி வந்தாச்சுங்க. நம்ம இது மாதிரி மாலு இது மாதிரி நம்ம ஒரு மாலுக்குள்ளே வர இருந்தால் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, அதில் நம்ம எந்த ஃப்ளோரில் எந்த நம்பரில் வச்சுக்கணும் கண்டுபிடிச்சிக்கணும். இல்லையா இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் நான் போனேன் இங்கே வந்து நான் ரொம்ப வளர்ந்துட்டேன். என் கேமரா அவ்வளோ மோசமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களும் அடுத்து வரும்போது இங்கே ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ எடுத்துங்க. அங்கே க்யூ நிற்கிது, அங்கெல்லாம் போய் ஏரோப்புக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம ஏரோப்புக்குள்ளே வந்தால் பார்க்கிங்கில் இப்போ நான் கீழே போய் நம்ம ஃபேஷன் திங்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே விசிட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் இங்கே. இன்னும் நம்ம ஒரு நெக்ஸ்ட் மந்த்து அப்புறம் வருவோம். நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஒரு ட்ரிப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது. அப்போதைக்கு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்க்க தான் போகிறேன், சும்மா பார்க்க தான் போகிறேன். நீங்களும் பாருங்கள். ஏரோப்பில் வந்துட்டுங்க உள்ளே பார்த்துட்டுங்க ஒவ்வொன்று எல்லாமே கண்ணை கவருதுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேஷனு இருக்குல்ல, நம்ம தேவை திங்ஸ் எல்லாமே பலன்னு இருக்குது. எதை எடுக்குதுன்னு தெரியல. நம்ம எடுக்க வரல, பார்க்க வந்ததுனால எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே வாங்கன்னு சில கூப்பிட்டாங்க. நமக்கு அங்கே இப்போ காசு இல்லை, சும்மா பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போவோம். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு கார்கோ இதெல்லாம் எடுக்கணும் ஆசை, இன்னும் எடுக்கலை பேண்ட்டு. இப்போ சும்மா பார்ப்போம் அந்த சைடு. எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பயும் பிளாக் ரேட்டு 2099. ஓகே, நான் இப்போதைக்கு சும்மா பார்ப்போம். பர்ச்சேஸ் இந்த டைமில். ஆனால் இப்போதைக்கு எங்கள் உள்ள சுற்றியும் லக்ஸரி திங்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. ரேட்டு தான் 3 ரூபா 4 ரூபா 2 ரூபா மேலே தான் போய்ட்டு இருக்குது. இப்போ வாங்கிடலாம். இப்போ அமௌண்ட்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம மந்த்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். மந்த்து லாஸ்ட்லாம் நம்ம இங்கே வர போகிறோம். இப்போ எதை பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேது. பார்த்தீங்களா இங்கே நல்லா இருக்குங்க கிளாத்து. இதான் நம்ம ஏதாச்சும் மவுண்ட் இருக்குல்ல, மவுண்டன் அந்த சைடு ஹில் ஸ்டேஷன் போகும்போது நான் போட்டு வரலாம். ப்ரைஸ் 400 rupees போட்டுருக்கோங்க. 400. லிஃப்ட்டில் ஒருத்தர் என் கூட வந்தார். அவர் இங்கே சுற்றி இருக்காரு. அவர் பர்ச்சேஸ் பண்ண வந்தாரா இல்லை சும்மா வந்தார், வேடிக்கை பார்க்க வந்தாரு இல்லை. நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். பர்ச்சேஸ் பண்ண வருமா இல்லையோ, நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு சும்மா உள்ளே வந்தால் போதும்.
ஏசியில் இருந்துட்டு அப்படியே நம்ம பார்த்துருப்போம். இங்கே தான் நம்ம எங்கே தான் மால் இருக்குல்ல, மால் நிறைய பேர் சுற்றினாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி பசங்களுக்கு ஒன்று அந்த மிரர் இருக்குல்ல, மிரர் இன்னும் ஒரு போட்டோ ஒரு ஸ்டோரி போட்டால் தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம என்ன தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணாட்டே இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ளேஸ் வந்திருக்கேன். இதான் ப்ளேஸ் எப்படி இருக்கு? நமக்கு இந்த மிரர் மட்டும் போதுங்க, இங்கே வேணால் போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பண்ணாது போய் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டேன். உள்ள நம்ம தேவையானது தான், ஆனால் இப்போதைக்கு எதுவும் வாங்கலை. எனக்கு உள்ளே போய் வாங்கலாம் எனக்கு ஆசை இல்லைங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, நம்ம ரெடி பண்ணி உள்ள சேல்ஸ் பண்ணணும், அதான் எனக்கு ஆசை. அது வரைக்கும் நான் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். கூடிய நம்ம ஒரு பிராண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். எனக்கு ஒரு மென்ஸ் வேர் ஓப்பன் பண்ண எனக்கு ஆசை, ஓன் மென்ஸ் வேராக இருக்கணும். எனக்கு இங்கே உள்ள நான் வாங்கிடுவேன் ஈஸியாக, ஆனால் எனக்கு நான் ரெடி பண்ணி நான் போட்டுட்டு சுற்றணும் எங்கே இருந்தாலும். அது எனக்கு டீச்சர் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போக மாட்டேது. பர்ச்சேஸ் பண்ணால் தான் நான் நம்ம வெளியே போவோம்ல, அப்போதைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேணாம், டைம் அவுட் அதுக்கு. ஹெல்மெட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். போவாங்க ஐடியா இல்லை. ஹாய் காய்ஸ், நான் முடிஞ்ச அளவு உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது சுற்றி பார்க்க. அதை முடிச்சுட்டு வண்டி எடுக்கும்போது போய் பிளாக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வீடியோ எடுக்க இதுவும் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய். ஒரு வழியாக ஏரோப்பை பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம அடுத்து எப்பயாச்சும் நெக்ஸ்ட் நான் விஆரு ஸ்பேன்சரு இது மாதிரி நான் நிறைய இடத்துக்கு போய் நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம ஏரோப்பை கிளம்பிட்டோம். டெக்கோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, நான் டெக்கோட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட நம்ம டெக்கோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஐயோ மாற்றம் டென்ஷன் நம்ம டவுன் ஃபுல்லாக போகணும். அப்போ அதை மறந்துவிடு. வணக்கம், நாங்கள் உங்கள் பிளாக் கல்பர் ஷோ எல்லாம் வெயிட்டிங் நல்லா இருக்குங்களா? இந்த வீடியோவில் என்னோட பேஜ்லேருந்து மோட்டோ விளாக் அந்த ட்ராவலிங் வீடியோலாம் நிறையா வரும். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. இன்னும் நம்ம நிறையா வீடியோ நிறையா பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏரோப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஏரோப்பை உள்ளே போய் பார்த்து முடிச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு நியூ கண்டென்ட்டில் உள்ள உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்சதே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த என்னோடதில் மோட்டோ விளாக் ட்ராவலிங் வீடியோவில் நான் நிறையா அப்லோட் பண்ணுவேன். நீங்களும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.